தாத்தா, உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கம். நன்றி செல்வங்களே, உங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். தாத்தா, வேடிக்கையாக பேசுகிறீர்கள். உங்களிடம் ஒரு கேள்வி. கேளுங்கள். துணிச்சல் இருந்தால் கேளுங்கள். கேட்கின்றேன், சொல்லுங்கள் தாத்தா. கடவுள் இந்த உலகத்தில் உள்ளது எல்லாம் படைப்பதற்கு, இவ்வளவு பெரிய உலகத்தை படைப்பதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டார்? ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. தாத்தா, சொல்லுங்கள் தாத்தா. நீங்கள் ரொம்ப பாட்டு பாடுறீங்க. எத்தனை நாள் எடுத்துக்கொண்டார்? நமக்கு எத்தனை அறிவை கடவுள் கொடுத்திருக்கிறார்? நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு 6 அறிவை கொடுத்திருக்கிறார். அதே நம்பரை கொண்ட நாட்கள் 6 தினங்களிலே இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் படைத்திருக்கிறார். உங்களுக்கு மறதி ஏற்பட்டு விட்டால், உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டுமென்றால், அந்த 6 அறிவு என்று நமக்கு கொடுத்திருக்கிறது, அந்த 6 என்ற எண்ணை நினைத்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை படைப்பதற்கு 6 தினங்களை எடுத்துக்கொண்டார். ஓகே, நன்றி தாத்தா. இன்னொன்று, முதலில் உலகத்தில் எதை படைத்தார்? வெளிச்சத்தைத்தானே படைத்தார்? இல்லை சொல்லுங்களே. வெளிச்சத்தை மட்டும் அவர் படைக்கவில்லை, இருளையும் படைத்தார். தாத்தா அப்படி சொல்கிறீங்க? வெளிச்சத்தை என்னத்துக்கு பண்ணார் தாத்தா? காண்பதற்கு. அவர் வெளிச்சத்தை மட்டும் பண்ணவில்லை என் செல்வங்களே, இருளையும் படைத்தார். அவர் முதல் நாளில் இருளையும் ஒளியையும் படைத்தார். என்ன தாத்தா, இருள் ஏற்கனவே இருந்தது இல்லையா தாத்தா? இல்லை சொல்லுங்களே. கடவுள் உலகத்தை படைப்பதற்கு முன்னே ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. முதல் நாள் தான் இருளையும் பகலையும் படைத்தார். சொல்லுங்களே தாத்தா, புதுசாக இருக்குது தாத்தா நீங்கள் சொல்கிறது. கடவுள் வெளிச்சத்தை தான் பண்ணாருன்னு பார்த்தா இருளை கூட பண்ணிக்கிறாரு. சொல்கிறீங்களே, முதலில் அது இரண்டையும் தான் பண்ணார். இருளையும் ஒளியையும் படைத்தார். ஆமா தாத்தா? ஓகே தாத்தா, மற்ற கேள்விகளை அடுத்த வீடியோவில் கேட்கிறோம். நன்றி.